Hi friends, welcome to Islam Indian YouTube channel. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மாசி பச்சை அறுவடை பண்ண தான் போயிட்டுருக்கோம். ஒரு 160 மணி அறுக்க வேண்டியது இருக்குது. தண்ணி நம்மளுக்கு குடிக்க வேணும் அப்படின்னு ஓட்டிருக்கேன். அடிச்சு பறந்துட்டு இருக்காப்புல போகிற ஐயோ, இந்த மாதம் ஃபுல்லாக தண்ணியில் கால் வச்சாலே ரொம்ப பயமாக இருக்குப்பா. டைம் வேறு நமக்கு தேவைப்படுது. அதுக்காக நம்ம போய் மாசி பச்சை அறுக்க போகிறோம். நேற்று நேரம்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 முடிக்கிட்ட அறுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்ததே லேட்டு. இதில் போய் என்ன தடுத்து தள்ள போகிறோம் தெரியல. சீக்கிரம் வந்துட்டா தான் லேட் பண்ணுறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக வந்து சீக்கிரம் எடுத்துருவோம் அப்படின்ட்டு பிரில்லியண்ட்டாக யோசிச்சிருக்கேன். பார்க்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம்னா சீக்கிரமே வந்தாச்சுல அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கேன். பார்க்கலாம். நம்மளோட செண்டு மல்லி தோட்டம் பயங்கரமாக இருக்குது. ஸோ பூலாம் வந்து நம்ம அறுக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் தான் உங்களுக்கு காட்டாம விட்டுட்டேன். மேலே இருக்கலாம் தான் நம்ம செண்டு மல்லி தோட்டம் தான். ஸோ இதில் வந்து நம்ம 2 அறுவடை அறுத்து 3வது அறுவடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல் அறுவடை வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே அறுத்து நம்ம 10 கிலோ அறுத்துருந்தோம். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக அறுத்து 20 கிலோ அறுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து 3வது அறுவடை. ஸோ இங்கே வந்து 2 நேரம் இருக்குல்ல, இதில் இந்த ஒரு நேரில் மட்டுமே இன்றைக்கி 10 கிலோ அறுத்துருக்கோம். ஸோ அந்தளவுக்கு பூ காயெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கு பாருங்க. இன்னொரு மருந்து அடிக்காம கிடக்கு, அடிச்சிடும், சீக்கிரமே அடிச்சிடும். தண்ணி வேறு ஓடிட்டுருக்கு. போய் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அப்படியே நம்ம மாசி பச்சை இருக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு 2 தண்ணி பாஞ்சதுக்கப்புறமா குளம் சூப்பரமாக வளர்ந்துருச்சு. சூப்பரமாக இல்லை, சூப்பராக வளர்ந்துருச்சு. எதுவும் இல்லையே, ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சு. தண்ணி பாஞ்சிட்டே இருக்குன்னு நம்ம கொஞ்சம் அழுத்துட்டு இந்த சைடு ஃபுல்லாக அதுவே பாஞ்சிடும். கொஞ்சம் பாஞ்சதுக்கப்புறமா இந்த சைடு ஓஸ் மாட்டி விட்டுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம காட்டுக்குள்ளே செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. பட் ஆனால் இந்த காட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அழுத்து வர கட்டை வந்து கிட்டத்தட்ட கத்தி மாதிரி இருக்கு. அதனால் கொஞ்சம் அசால்ட்டாக காலை வச்சனால நம்ம காலை வந்துட்டு பயங்கரமாக பதம் பார்த்துறேன். அதனால் செருப்பு போடாமல் இல்லை நடக்க முடியாது. வாங்க முதல்ல மாசி பச்சைக்கு தேவையான மட்டையை ரெடி பண்ணிடுவோம். இந்த மாதிரி கயிறை நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். இல்லை மொதல் ஒன்று அறுப்போம். இப்போ வந்து அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். கேமராவில் ஃபோக்கஸ் ஆகல, அதனால் என்ன சைடு வந்துடுவோம். ஸோ 50 ரவுண்ட் அடிச்சிருக்கோம். இதில் வந்து நம்மளுக்கு 50 முடி வர 50 முடி கட்டுறதுக்கான கயிறு வந்துடும். முதல்ல அறுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்மளுக்கு 50 மட்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க அறுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ 2025 எண்டில் இருக்கோம். இன்னும் ஒரு 10 days we are going to have a new year. ஸோ 2024 2025 எப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்படியெல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் நல்ல விஷயமாக தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த தோட்டம் கிடச்சது வந்து நமக்கு இந்த வருஷத்தில் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இப்படி நம்மளாமே கண்ணு வச்சா இது நம்ம கை விட்டு போனாலும் போயிடுறேன். பட் ஓகே, பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த வருஷத்தில் நம்மளோட யூடியூப் சேனல் வேறு ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நல்லா வந்துட்டுருக்காங்க. இது வரைக்கும் நம்மக்கிட்ட 650 நெருங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்.
ஸோ ஆல்ரெடி வந்து நம்மகிட்ட எக்கச்சக்கமான யூடியூப் சேனல் இருந்துச்சு. எக்கச்சக்கமான யூடியூப் சேனல் ஒரே டைமில் இல்லை, ஒரு டைம் ஒரு சேனல் ஓப்பன் பண்ண அதை நம்ம லாஸ் பண்ண, ஒரு சேனல் ஓப்பன் பண்ண அதை நம்ம லாஸ் பண்ண, அப்படி தான் நம்மளுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்க சேனல் வந்து கிட்டத்தட்ட எனக்கு நம்மளோட 5வது சேனல் அப்படின்னு நினைக்கிறேன். கிரிக்கெட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் பைத்தியம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளோட எல்லா சேனலையும் கிரிக்கெட் தான் காலி பண்ணுச்சு. ஃபஸ்ட்டு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு மாயன் 360 அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து அப்பாவோட பேரை ரிசர்வ் பண்ணி அப்படி ஒன்று ஆரம்பித்தேன். அந்த சேனல் வந்துட்டு கொஞ்சம் நாளில் பிளாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு மாயன் ஃபார்ம்னு ஒன்று ஆரம்பித்தேன். அதில் ஒரு 500 சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறமா அதுவும் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பாரதிஸ் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தேன். அதுவுமே நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா உஸ்லம்டியான் பாரதின்னு ஆல்ரெடி இன்னொரு சேனல் இருந்துச்சு நம்மக்கிட்ட. அந்த சேனல் வந்து ஒரு 35 சப்ஸ்கிரைபரோடு நான் இந்த ஃபோனு கொஞ்சம் மாற்றினேன், புது ஃபோன் மாற்றினேன். அதனால் அந்த சேனலோட ஐடி வந்துட்டு நான் மறந்துட்டேன். அதனால் அந்த சேனலும் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன், அது என்ன பேருன்னு நான் மறந்துட்டேன். ஸோ அந்த சேனல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப நாளாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்கிட்ட எடுத்து கொண்டு போயிருந்தேன். வாட்ச் டைம் மட்டும் நம்மளுக்கு வராமல் இருந்துச்சு. அப்போல்லாம் இந்த ஃபோன் வந்து நமக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. நம்மளோட இன்னொரு சேனல் வந்து ஒரு 2500 சப்ஸ்கிரைபர்கிட்ட இருந்துச்சு. அந்த சேனல் வந்துட்டு அது காலி வந்தால் நம்மளுக்கு ரொம்ப பெரிய மன வருத்தமாக இருந்துச்சு. ஸோ ஒரு 2500 சப்ஸ்கிரைபர்ன்றதுனா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட அதில் ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட நான் வீடியோ போட்டிருப்பேன். ஆக்சுவலாக அந்த சேனல் போனப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு வெறுப்பாவே அப்படின்னு நினைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இனிமேல் இந்த சேனலு அந்த இதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். எதுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். எதுக்கு போச்சு அப்படின்ட்டா, அப்போ வந்துட்டு 2020 வேர்ல்டு கப்போ அதான் நினைக்கிறேன். 2020 வேர்ல்டு கப்பா இல்லை ஐபிஎல்லான்னு தெரியல. ஸோ அதை எடுத்து நான் ஷார்ட்ஸில் போட்டேன். ஒரே நேரத்தில் 3 ஷார்ட்ஸ் போட்டேன். அதனால் 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகிட்டு நம்ம சேனலை தூக்கி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2-3 நாள் பயங்கர வெக்ஸாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இருந்தாலும் அப்படி விட்டுட்டா அது எப்படி நல்லா இருக்குமா? ஸோ மிடில் கிளாஸில் பிறந்துட்டு நம்ம போராடாமல் இருந்தால் எப்படி? அதனால தான் திருப்பி இந்த சேனலை ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக இந்த சேனல் ஆரம்பித்தப்ப வந்து எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு 2500 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து நம்ம இஎம்ஐயில் தான் எடுத்தோம். ஸோ வீடியோ குவாலிட்டி முன்னாடி நம்ம பழசாக போட்ட வீடியோக்கு அப்புறமா இதில் போகிறது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ப்ளஸ் வந்துட்டு ஷார்ட்ஸுமே நம்ம போகிற ஷார்ட்ஸ் எப்பயுமே மினிமம் ஒரு 1000 வியூஸ் வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் எனக்கு 1000 பார்க்குறதே ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் தான் நம்மளுக்கு 1000 போயிருக்கு. 50,000 போயிருக்கு. குவாலிட்டியுமே அதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு நினைக்கிறேன். பூரியால் தான் நம்ம வந்து இந்த மொபைல் வாங்கினோம். ஸோ அதுக்கு என்னோடய கிளாஸ்மேட் தான் வந்து அதில் மேனேஜராக இருந்தேன். அதனால் எனக்கு என்னென்ன ஆஃபர் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ப்ளூடூத் மைக்கு. ஸோ இந்த மைக்கில் ஸோ வீடியோ குவாலிட்டி ப்ளஸ் ஆடியோ குவாலிட்டி ரெண்டுமே நல்லா வர்றதுக்காக நம்ம மொபைல் வாங்கும்போது இதுவுமே நம்மளுக்கு சேர்ந்து ஒரு கிஃப்ட் மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வேறு ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு ஆஃபரில் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்மளோட இந்த சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே ஓரளவுக்கு குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டியும் வீடியோ குவாலிட்டியுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்றது. இந்த சேனல்லாம் வந்துட்டு நம்ம போட்டதுலேயே ரொம்ப கம்மியான நாளில் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணோம். டக்குன்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு வந்தாங்க. நீங்கள் தான் அது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ கைஸ். பட் ஆனால் நம்மளோட லாங் வீடியோ கண்டென்ட் வந்து நம்ம மக்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. அதுக்கு தான் என்ன பண்ணேன் எனக்கு அப்படின்னு எனக்கே தெரியல. மேபி அந்த தம்ப்நெயில் அதெல்லாம் நல்லா பண்ணணுமா, இல்லை கண்டென்ட்டே இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். அதனால தான் இப்போ நான் அவங்களோட இப்படி பேசிகிட்ருக்கேன். சப்போஸ் நம்ம இப்படி டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணால் நிறைய பீப்புளுக்கு இது பிடிக்கும் அப்படின்ற ஒரு
ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. அதனால தான் ஸோ நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா வேலை நடக்காது. ஐ மீன் இந்த வேலை நடக்காது, அந்த வேலை நம்மளுக்கு பேசினா தான் நடக்கும். இந்த வேலையை முடிச்சுட்டு நான் அந்த வேலைக்கு வரேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு 5 முடி அறுத்துருக்கோம். இன்னும் வந்து நம்மளுக்கு ஒரு 145 முடி அதுக்கு 150 முடி நம்மளோட டார்கெட்டு. பட் நான் எவ்வளோ முடி அறுக்க போகிறோம் அப்படின்றது தெரியல. நான் ஒரு 50 முடி அறுத்துட்டு உங்களை வந்து நான் வெயிட் பண்ணுறேன். கோச்சிக்கிறானுங்க. ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஒரு 5:15 வந்து நம்ம ஒரு 50 முடி அறுத்துட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ அறுக்க போகிறோம் அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். ஒரு 100 முடியாச்சும் எடுத்துகிட்டு போகணும். அந்த லெவல் ஆயிடுச்சு இன்றைக்கி. ஏன்னா புல்லு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால. ஸோ இப்போ வந்து இன்னொரு 50 முடி அறுத்தாச்சு. அதை வந்து தண்ணி தெளித்து நம்ம அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். ஏன்னா அப்படியே போட்டோன்னா அதெல்லாம் வாடி போயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு எல்லா முடியும் ஒன்றா போட்டு வச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம். மணி வந்து 6:15 மேலே ஆயிடுச்சு. இந்த 110 முடி போக மிச்சம் நம்மளுக்கு இன்னும் 60 முடி தேவைப்படுது. அதை காலையில் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? பாய். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.